போட்டில் கூப்பிட்டு போனாங்க மக்கள். அங்கே பார்த்தேன், அங்கே எல்லாம் பிகில் பிகில் தான் சொல்கிறாங்க. எல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிகில் பிகில் தான் சொல்கிறாங்க. அந்த பாசம் எவ்வளோ அன்பு பாசம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த ஆர்கே நகர் மக்களுக்கு. அப்போ நிறையா கொடுக்கணும் இல்லையா? நிறையா கொடுத்தே ஆகணும். இப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு கலெக்டர் ஒரு டாக்டர் எல்லாம் வந்து ஆகணும் நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்குள்ள. அதுதான் நம்ம திட்டம். இப்படியே விட்டா நம்மள வந்து இதுதான் உன்னோட ஸ்லாப்னு சொல்லிட்டு அப்படியே குறைச்சிருவாங்க. இதான் ஸ்லாப். நான் கேட்டேன், நிறைய பேர் பெண்கள்கிட்ட கேட்டேன், எத்தனாவதுமா படிச்சிருக்கீங்கன்னு கேட்க, 10வது 12வது. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவரும் 10வது 12வது பிபிஏ படிச்சாரு. 15,000 ரூபாய், அவ்வளவுதான் ஸ்லாப். இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க டிசைட் பண்றது யாரு? இவங்க யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? 15 வருஷமா 20 வருஷமா இருந்தா உனக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம், இதோட நின்னுடு, வரவ கோட்டு தான், இதுக்கு மேல நீ வரவே கூடாதுன்னு. எவ்வளோ டேலண்ட் இங்க இருக்கு, எவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஒருத்தர் நான் பேச பார்த்து அவ்வளோ ஸ்கில் இருக்கு நிறைய பேர்கிட்ட. அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி முடிவெடுத்துட்டாங்க. அவங்கள குறை சொல்லிடுறதா இல்ல மக்களை குறை சொல்றதான்னு தெரியல. ஆனா இனிமேட்டு யாரையும் குறை சொல்றதா இல்ல. நம்ம மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். தலைவர் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி நம்ம மாத்தியே ஆகணும். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. கண்டிப்பா இருக்கும் நம்புறேன். நம்பலாமா? தயவு செய்து மனசுல வச்சுங்க. அடுத்த நம்ம வரப்போற தேர்தலா இருக்கட்டும், வரப்போற நாட்களா இருக்கட்டும், ஒரே குறிக்கோள், உங்களோட அடுத்த ஜெனரேஷனை யோசிங்க. அடுத்த ஜெனரேஷன் போனது அவ்வளவுதான். இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேட்டு இருக்கிற குழந்தைங்களை யோசிங்க. அதை மட்டும் யோசிச்சா போதும். அதனால அதுல கூடுதலா ஒரு சில வாக்குறுதிகள் கண்டிப்பா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து வரப்போற நாட்கள்ல